சிறகடிக்க ஆசையில வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது. மனோஜோட மொத்த பிளானும் க்ளோஸ் ஆகுது. டைவர்ஸ்ங்கிற பேச்சுக்கு இனிமே இடம் கிடையாதுங்கிற மாதிரி வந்து ஆகுது. என்ன அப்படிங்கறத வந்து வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து யாரு வெற்றி பெற்றது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம மீனா தான் ஜெயிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சிந்தாமணி வந்து ரொம்ப கோவமாகறாங்க. ஏய், எப்படி நீ ஜெயிச்ச? நான் எவ்வளவோ பணம் செலவு பண்ணேன். நீ என்னை விட எதுவும் பெரிய ஃப்ராட் தானே பண்ணிருக்க, அதனால தான் ஜெயிச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்லும் போது மீனா வந்து சொல்றாங்க, உன்ன மாதிரி ஃப்ராடு பண்ணிடலாம் நான் ஜெயிக்கல, நான் நேர்மையா இருந்தேன், அதுக்கான வெற்றி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நீ தான் என்ன கத்தியால குத்துனதுக்கு ஆள் ரெடி பண்றதுக்கு கொண்டு எங்களுக்கு தெரியும். நாங்க உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த ஆளை கூட நாங்க புடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பேசிக்கோ, ஏன்னா கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. நீ தான் ஆள் செட் பண்ணி இது மாதிரி பண்ண அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க சொல்லிட்டோம், ப்ரூஃப் கூட கொடுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நான் போய் ஒன்னு போய் வந்து ஆளை செட் பண்ணியே அடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்து 5 வருஷமா வந்து நான் இந்த பதவியில இருந்திருக்கேன். நான் சொல்லி வந்து நின்று ஜெயிச்சாளுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே எதுக்கு நான் ஒன்ட்ட போய் போட்டி பண்ணணும்? எல்லாரும் நான் நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக மட்டும்தான் நான் நின்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே முத்து வந்து சொல்றாங்க, போய் சொல்லு எவ்வளவு வேணுமோ சொல்லிக்க, எவ்வளவு வேணுமோ பண்ணிக்க, ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான், போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சங்கத்துல இருந்தவங்க வந்துட்டு என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா வந்து சொல்றாங்க, ஆமாங்க, நான் வந்து மனு தாக்கலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து என்ன ஆள் வச்சு கத்தியால குத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றாங்க. உடனே அவங்களாம் வந்துட்டு சிந்தாமணி மேம் பத்தி எங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும், நீங்க வந்து இப்ப வந்துட்டு உடனே வந்து அவங்க மேல பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன சார் நீங்க பழி போறேன்னு சொல்றீங்க, நாங்க வந்து ஆதாரமே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து உடனே அந்த கத்தியால குத்துனவனை வந்து புடிச்சிட்டு வந்துடுறாங்க. புடிச்சிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் சிந்தாமணியோட ஆளு தான், அவங்க சொல்லிதான் நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் உண்மையை ஒத்துக்கிறான். அதை கேட்டுட்டு வந்து அது எல்லாமே வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. நீங்க இன்ன வரைக்கும் வந்து இது மாதிரி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களா, இது மாதிரி ஒரு தலைவியா தான் எங்களுக்கு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டு சிந்தாமணி வந்துட்டு இல்ல அவ ஏதோ பொய் சொல்றா, நீங்க அந்த இவங்க யாரையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மேம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது மட்டும் கிடையாது, இவங்க வந்து ஆள் வச்சுதான் வந்து இதெல்லாம் பண்ணாங்க, பணம்லாம் கூட ஏகப்பட்ட பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஓட்டுக்காக வந்து பணம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சங்கத்த ஆளுங்களாம் அதுக்கிட்ட கேட்கறாங்க. அப்படியா மேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க எலெக்ஷன்ல எல்லாம் நார்மலா நடக்கிறது தானே, நீங்களாம் வாங்கலையா, இல்ல நீங்களாம் கொடுக்காம தான் இங்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி ஓவரா பேசுறாங்க. அப்படி கேட்டுட்டு சங்கத்துல இருக்கவங்க, இல்ல இனிமே வந்து இவங்க இந்த சங்கத்தை தேர்தல நிக்கிறதும் இல்ல இந்த சங்கத்துக்குள்ள வரதும் இருக்கவே கூடாது, நாங்க இவங்க வந்து ஃபுல்லாவே பிளான் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சிந்தாமணி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீங்க வந்து நேர்மையா நின்று ஜெயிப்பீங்க அப்படின்றதுனால தான் நீங்க எங்களுக்கு நல்லது செய்வீங்க அப்படிங்கறதுனால தான் வந்து உங்களுக்கு இந்த வந்து உறுப்பினர் பதவியை கொடுத்தது, இனிமே வந்து இந்த ஏரியாக்குள்ள பூ விற்கிறது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்தோன்னா வந்து சிந்தாமணி அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்கும்போது, இல்ல மேம் உங்களுக்கு வந்து எதிராக வந்து சாட்சி எல்லாமே இருக்கு, அது வந்து ஆதாரபூர்வமா வந்து நிரூபிச்சுட்டாங்க, அதனால வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் நிறைய சில கேஸுகள்லாம் வந்து உங்க மேல இருக்கு, பெண்டிங் கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து சேர்த்து விசாரிக்க சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல கரெக்டா வந்து ரோஹிணி வராங்க. ரோஹிணி பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆன்ட்டி என்னாச்சு, ஆன்ட்டி என்னாச்சு உங்களுக்கு இப்படி ஆயிட்டு, நீ வந்து வின் பண்ணுவீங்க அதை பார்க்கலாம் தானே நான் ஓடி வந்தேன், நீங்க என்ன ஆன்ட்டி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல மீனாவை கத்தியால குத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன், அதை வந்து கேஸ் ஆக்கிட்டாங்க, அப்புறம் அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா முத்துவோட அப்பா அண்ணாமலையை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரோஹிணி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆன்ட்டி நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சிந்தாமணி பக்கம் திருப்புறதுக்காக பாக்குறாங்க. நான் வந்து ஆள் வச்சு பண்ணேன், ஆனா என்ன பண்ண சொன்னது வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு போலீஸ் வந்து என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க நான் வந்து இது மாதிரி சொன்னேன் தான், நான் வந்து அது மாதிரி பண்ணணும் அப்படிலாம் சொல்ல, எங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா நான் அதை வச்சு உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் இருந்தோம், நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோம், அதை வச்சு இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி அப்படியே வந்து ஆப்போசிட்ல திருப்பிட்டு அவங்க வந்து எஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து வந்து பயங்கர கோவம் வராங்க. அப்ப எங்க அப்பா இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா கோபம் ஆகுறாங்க. இதை சொல்லியே வந்து நான் உனக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சவால் விடுறாங்க. அதை பார்த்துட்டு ரோஹிணி வந்துட்டு, நீ என்ன வேணா பண்ண, நான் ஒரு மனோஜ் கூட சேர்ந்து வாழ்ந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஸ்ருதி வந்து வாய விட்டுறாங்க. நீ என்ன வாழ்வாயா, நாங்க நிச்சயம் வரைக்கும்ல போயிட்டோம், எங்களுக்கு மனோஜுக்கு சாருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நிச்சயம் ஆக போகுது, அது மட்டும் இல்ல சீக்கிரமாவே கல்யாணம் நடந்துரும், நீங்க என் வாழ்க்கையில எங்க குடும்பத்தை விட்டு போனாதான் எங்க குடும்பத்துக்கே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரோஹிணி வந்து செம்ம சாக்காகிறாங்க. என்ன சொல்றீங்க, மனோஜுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்றீங்களா அப்படின்னு
சொல்றாங்க. ஆமா, எத்தனை வருஷம் தான் உன் கூடயே வாழ்ந்து அவன் கஷ்டப்படுவான், அவனுக்குன்னு ஒரு லைஃப் நடக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு ரோஹிணி வந்துட்டு எப்படி பண்றீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் விட்டுட்டு போறாங்க. அடுத்த ஹியரிங்ல வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க, இல்லம்மா சார் இவங்க வந்து நிறைய எனக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காங்க, என்னால வந்து இனிமே இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லும் போது அங்க மாத சங்கத்துல இருந்து அவங்களும் வந்து இவங்க நிறைய போய் சொல்லியிருக்காங்க, நிறைய ஏமாத்தி இருக்காங்க, ஏன் எங்களை கூட ஏமாத்தி உங்களுக்கு எதிராக அது வந்து திருப்ப ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, அதெல்லாம் பண்ணதுனாலே வந்து இவங்க சொல்ற நிறைய குற்றச்சாட்டுக்கு வந்து இவங்க சேர்ந்து இருப்பாங்கன்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து மனோஜ்க்கு தான் பண்ணுவோம், ரோஹிணி வந்து தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு இவன் என்ன பிளான் பண்ணிட்டான்னு தெரியலையே, திடீர்னு என்னத்துக்கு அழுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கும் அதாங்க தெரியல அப்படின்னு சொல்லி வந்து மீனாவும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. உடனே ஜட்ஜ் வந்து கேக்குறாங்க, எதுக்கு மேம் இப்ப அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, மொதல் ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்த பையன் தானே, அது அவனை எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்குமா, அது மட்டும் இல்ல சார் நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு மொத்த ஃபேமிலியும் வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் நான் வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், அது காரணம் மனோஜ் தான், மனோஜ் வந்து நாங்க ஒன்னா இருந்தோம், இப்ப வந்து நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், அதெல்லாம் வந்து நான் சொன்னாலும் அவன் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறான், என்னை வந்து விட்டுட்டு போறதுலயே தான் இருக்கான், எப்படியாச்சும் எங்க இன்னொரு குழந்தை வயித்துல இருக்க குழந்தைக்கு வந்து என்னாச்சும் அப்பாவுக்கு வந்து நீங்க தான். அதை கேட்டுட்டு மனோஜ் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இல்ல சார் அவ வந்து பொய் சொல்றா, எனக்கு வந்து நல்லது நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவ பொய் சொல்றா, நாங்க பிரிஞ்சே வந்து ரொம்ப மாசம் ஆயிருச்சு, அவ எப்படி பிரெக்னெண்டா இருப்பா, அது வந்து என் குழந்தையா இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்து அழுறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஏற்கனவே வந்து என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி தானே என் கூட வாழ்ந்துட்டு இருக்கா, இப்ப எனக்கே துரோகம் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு சார், கண்டிப்பா வந்து அவ பொய் தான் சொல்றா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்து அழுறாங்க. இல்ல சார் நான் வந்து பொய் சொல்ல கிடையாது, உண்மையாவே நான் மாசமா தான் இருக்கேன், இப்போ வந்து நான் 6 months இருக்கேன், 6 month பிரெக்னன்சியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ஜட்ஜ் வந்து சரி இவங்க பிரெக்னன்சி வந்து உண்மையாவே 6 months பிரெக்னன்ஸா தான் இருக்காங்களா, இதுக்கு வந்து என்ன இது வந்து செக்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நான் வந்து சொல்லுங்க, அதுக்கப்புறமும் வந்து இவங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு நான் அப்போ சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து மீனா வந்து இவ எப்படி ஆனாலும் பிளான் பண்ணி இப்படி பண்ணுமான்னு எனக்கு தெரியும், நம்ம முன்னாடியே பிளான் பண்ணாம போனதுதான் தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அது எப்படி பாசிபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அப்ப மனோஜ் வந்து பாக்குறாங்க, அப்ப உண்மைதானடா அப்படின்ற மாதிரி வந்து முத்து கேட்கறான். அதை கேட்டுட்டு மனோஜ் வந்து என்னடா நீயும் இப்படியே கேட்கற, அதெல்லாம் கிடையாது, அவ ஏதோ ஏமாத்துறா, ஏன் எத்தனையோ டைம் என்னை ஏமாத்திருக்கா, இதுவும் வந்து ஒரு ஏமாத்து வேலை தான், அவ வந்து சுத்தமா ஏமாத்தி தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம அவ 6 month பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப பிளான் பண்ணா கூட வேற எதுவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட வந்து வாய்ப்பு கிடையாது, அவன் வந்து எப்படி 6 months வந்து பிரெக்னன்ஸா இருக்கான்னு இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்து திருன்னு முழிக்கிறான். அதை பார்த்துட்டு ரவி வந்துட்டு அவன் முழிக்கிறத பார்த்தாவே தெரியலையா வாய்ப்பு இருக்குன்னு, என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னதான் வந்து பிரெக்னென்டாவே இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து வேணா நான் வாங்கிக்கிறேன், ஆனா வந்து அவளை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணியை வந்து டைவர்ஸ் பண்றதுல வந்து மனோஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரிடா நீ வந்து குழந்தைய வாங்கிக்கிட்டு நீ வந்து வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற, ஆனா வந்து உன்னை கட்டிக்க போற பொண்ணும் அதை ஏத்துக்குவாளா, அது வந்து பாசிபிளா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை வந்து அப்புறம் பாத்துக்கலாம்டா, எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரோஹிணிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயா வந்துட்டு என்ன எப்படா நீ அந்த பிள்ளைக்கு வந்து அப்பாவா இருக்க முடியும், அதெல்லாம் இருக்கக்கூடாது, அவ வந்து அது அவ குழந்தை, நீ வந்து அதுக்கெல்லாம் பொறுப்பேற்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு வந்து இங்க டெஸ்ட் பண்றதுக்காக வராங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெஸ்ட் பண்றதுக்கு வராங்க. உண்மையாவே வந்து ரோஹிணி பிரெக்னெண்டா தான் இருக்கிறாங்க. உடனே அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் வந்து நீத்துவை வந்து காமிக்கிறாங்க. நீத்து வந்து பொக்கே ஷாப் ஓபன் பண்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரவி வந்து கேக்குறான், அண்ணி இப்ப வந்து உங்களுக்கும் அடிபட்டிருக்கு, நீங்க எப்படி எங்க ஹோட்டல பாத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. மீனா வந்துட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரவி, ஆனா வந்து நீங்க இங்க இருக்க கூடாது, அந்த டைம்ல நீங்க வந்து ஸ்ருதியை கூட்டிட்டு கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீங்க போனா மட்டும்தான் வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியும், நீங்க வந்து எந்த ரியாக்டும் பண்ணல, நீங்க வந்து அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்க 2 பேரும் வந்து வாழ முடியும், நேத்து வந்து தோத்து போவா, அப்ப அவ வந்து அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து அவ ஸ்டாப் பண்ணுவா உங்களை டிஸ்டர்ப் பண்றத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரவி வந்து ஆமா நீ அவ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கா எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு. ரவி வந்து சொல்றாங்க, ஆமா நீங்க வந்து ஹோட்டல்ல பாத்துக்கோங்க, நாங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, நாங்க வந்து சீக்கிரமாவே வந்துருவோம், ஆனா வந்து நீத்துக்கு வந்து என்ன செய்யறாலோ அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமா ரவி நீ எடுத்திருக்க முடிவு தான் கரெக்ட் அப்படின்றாங்க. ஆனா அங்க வந்து நீத்து வந்து வேற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்.